வணக்கம் மக்களே. தமிழ் காதலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது நான் எழுதி முடித்த நாவல் தேவராட்சசனோ தேவரட்சகனோ. இந்த நாவலை தான் இப்போ நீங்கள் ஆடியோ நாவல் வடிவில் இனி கேட்டு மகிழ போறீங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். சென்னையில் மிகவும் பிரபலமான அந்த கல்லூரியில் காலையிலேயே மாணவர்கள் வகுப்பிற்கு செல்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தனர். கல்லூரி வளாகமே மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க வேக வேகமாக மாணவர்கள் அனைவரும் தங்கள் வகுப்பறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் கல்லூரிக்குள் புயல் வேகத்தில் நுழைந்தான் அந்த ஆடவன் தனது பல்சர் பைக்கில். டக்கின் செய்யப்பட்ட இளநீல நிற சட்டையும் கருப்பு வண்ண ஃபார்மல் பேண்டும் அணிந்திருந்தவன் வண்டியை ஒரு கையால் ஓட்டிக்கொண்டு மற்றொரு கரத்தால் காற்றில் அலையலையாக பறக்கும் தன் கேசத்தை கோதினான். அவனின் அச்செயலில் அவனை கடந்து சென்ற அனைத்து பெண்களும் ஒரு நிமிடம் நின்று அவனின் அழகை ரசனையாக ரசித்து பார்த்தனர். வண்டியை பார்க் செய்யும் இடத்தில் நிறுத்திவிட்டு ஸ்டைலாக வண்டியிலிருந்து கீழே இறங்கியவன் கண்ணில் அணிந்திருந்த கருப்பு குளர்ஸை கழட்டி சட்டையின் முன் பக்கத்தில் சொருகி கொண்டு தன் பையை எடுத்து மார்புக்கு குறுக்கே மாட்டிக்கொண்டு தலையை கோதிக்கொண்டே வேகமாக ஸ்டாஃப் ரூமிற்குள் நுழைந்தான். அங்கு இவனை கண்டவுடன் சக இளம் வயது பெண் பேராசிரியர்கள் ரசனையாக அவனை பார்க்க அனைவருக்கும் ஒரு புன்சிரிப்பை சிந்தியவாறே காலை வணக்கத்தை கூறிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தவன் தனக்கான முதல் வகுப்பு அன்று எது என்பதை பரிசோதித்துவிட்டு வேகமாக அந்த வகுப்பிற்கு செல்வதற்காக தேவையான நோட்ஸ்களை எடுத்துக்கொண்டு ஓடினான் வகுப்பறை நோக்கி. செல்லும் வழியில், சாணக்கியா, எதுக்கு இவ்வளோ வேகமாக போற? பொறுமையாக தான் போயேன், இன்னும் தான் கிளாஸ்க்கு டைம் இருக்குல்ல என்று ஒரு வயதான பேராசிரியர் கூற, இல்லை மேம், கொஞ்ச நேரம் பசங்க கூட போய் பேசி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதனால தான் கிளம்புறேன் என்று அவருக்கு பதிலளித்தவாறு வேகமாக வகுப்பை நோக்கி ஓடத் துவங்கியிருந்தான் அவன். அவன் ஆயுஷ்வேத சாணக்கியன். வேகமாக வகுப்பறைக்குள் நுழைந்தவன், ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று கேட்டவாறே ஆரவாரமாக அங்கிருந்த பெஞ்சின் மீது ஏறி அமர்ந்தான். அவன் அந்த கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறான். அவனை கண்டவுடன் மாணவர்கள் அனைவரும் குட் மார்னிங் சார் என்று எழுந்து நின்று உற்சாகத்தின் மிகுதியில் கத்தினர். ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லார் முகத்தையும் பார்க்கும்போதே எல்லாரும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்கன்னு தெரியுது. உட்காருங்க காய்ஸ் என்று அவன் அனைவரிடமும் சகஜமாக பேச அவன் கூறியதை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியாக தங்கள் இருக்கையில் அமர்ந்தனர். அனைவரும் ஒரு பார்வை பார்த்த ஆயுஷ்வேத சாணக்கியன் இறுதியாக தன் பார்வையை கொண்டு வந்து நிறுத்தியது என்னவோ முதல் பெஞ்சில் ஓரமாக அமர்ந்து கன்னத்தில் கை வைத்து கொண்டு தன்னையே பிடிகளை கூட சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்த திரௌபதி விஸ்வராகினியைத்தான். ஆம், நம் கதையின் நாயகி திரௌபதி விஸ்வராகினி. அவளை கண்டவுடன் சாணக்கியனின் புருவம் சுருங்கியது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 2. வேகமாக கல்லூரிக்குள் நுழைந்த சாணக்கியன் வேகமாக தன் வகுப்பறைக்கு அன்று பாடம் எடுக்க செல்ல வேண்டும் என்பதை ஆராய்ந்து அங்கே சென்றவன் காலை வணக்கத்தை மாணவர்களுக்கு கூறி அவர்களுடன் சகஜமாக உரையாடத் தொடங்கினான். அவ்வாறு அவன் மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருக்க அவனின் பார்வை முதல் பெஞ்சில் ஒரு ஓரத்தில் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்து கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் திரௌபதியின் மேல் விழுந்தது. அவளை கண்டவுடன் அவன் புருவம் சுருக்கம் கொண்டது. என்ன இவ எப்போ பார்த்தாலும் நம்மளை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா? இவகிட்டே இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆனால் இவ கேட்குறதே கிடையாது. இந்த மாதிரி இவ பண்ணுறத பார்த்தா மற்ற பசங்க என்ன ஆகிறது? தேவையில்லாமல் கிண்டல் பண்ணியே கேலி பண்ணுவாங்களே என்று தனக்குள்ளேயே அவளை திட்டிக்கொண்ட சாணக்கியன், மிஸ் திரௌபதி விஸ்வராகினி, என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்று அவன் சத்தமாக அவளை பார்த்து குரல் எழுப்ப அதில் தன் சிந்தனை கலைந்தவள் திருதிருவென்று வெடித்தவாறு அவனை பார்த்தாள். ஸ்டாண்டப்மா, உங்களை தான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு திமிரா உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்று சாணக்கியன் மீண்டும் அதற்கான குரலில் அவளிடம் கேட்க அதில் தயக்கத்துடன் கைகளை பிசைந்து கொண்டு எழுந்து நின்ற திரௌபதி,
நான் எதுவும் பண்ணலை சார் என்றால் தலை குனிந்து கொண்டு. எதுவும் பண்ணலையா? அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எவ்வளவு ஆக்டிவாக காலையிலேயே என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு கணத்தில் கை வச்சு எதையோ வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்மா? காலேஜில் காலையில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பீரியட் இப்படி தான் லேசியாக இருப்பீங்களா என்று அவன் விஷயத்தை வேறு விதமாக திருப்பிவிட, தான் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். இருந்தாலும் அதை வேறு விதமாக மாணவர்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறான் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டவள் அவனை எண்ணி சிரிப்புடன், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறத தான் நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், வேற எதுவும் பண்ணலை என்றால் மெல்லிய குரலில். ஓகே ஃபைன், இனிமேல் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா எதுவும் மாறாது என்று மறைமுகமாக அவளை திட்டினான். இனிமேல் கல்லூரி நேரத்தில் தன்னை இப்படி பார்க்காதே என்பது போல் சாணக்கியன். அவன் கூறியதை புரிந்து கொண்ட திரௌபதி சரி என்று தலையசைக்க, சிட் டவுன், இனிமே இப்படி பண்ணாதீங்க என்று மீண்டும் அதட்டலாக கூறினான். அதற்கு மீண்டும் அவள் சரி என்று பூம்பூம் மாடு போல் தலையசைத்துவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், காலையில் வந்த உடனே டைரெக்டாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் கொஞ்ச நேரம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. எல்லோரும் உங்களோட நோட்ஸ் எடுத்து டேபிள் மேலே வைங்க, நான் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த கரும்பலையின் அருகே சென்று சாணக்கியன் வேகமாக சாக் பீஸை எடுத்து பலகையில் எழுத ஆரம்பித்து பாடத்தை எடுக்க தொடங்கினான். மாணவர்கள் அனைவரும் ஆர்வமாக பாடத்தை கவனிக்க துவங்கினர். வேதியியல் 2ஆம் ஆண்டு இளங்கலை மாணவர்களுக்கு தான் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் சாணக்கியன். தெர்மோடைனமிக்ஸ் பாடம் அவன் எடுப்பதால் அது சம்பந்தமாக அவர்களுக்கு விளக்க உரைகளை கொடுத்து கொண்டே அவன் பாடம் எடுத்துக்கொண்டிருக்க, திரௌபதியோ அப்பொழுது கூட அவன் பாடம் எடுக்கும் அந்த நிலையைத்தான் ரசித்தாள். எவ்வளவு தெளிவாக அனைத்தையும் அனைவருக்கும் விளக்குகிறான். மாணவர்கள் எழுந்து நின்று ஒரு சந்தேகம் என்று கேட்டால் கூட முகம் சுழிக்காமல் பதில் கூறுவான். இவனை போல் பொறுமை யாருக்கு தான் இங்கு இருக்கிறது என்று மனதுக்குள்ளேயே அவனுக்கு சான்றிதழ் அளித்தவாறு அவன் பாடம் எடுக்கும் அழகை ரசித்துக் கொண்டிருக்க, அதை ஒரு முறை கவனித்து விட்டான் சாணக்கியன். அதில் பற்களை கடித்தவன், ஹலோ மா, என்ன நீங்க காலையிலேருந்து இப்படியே இருக்கீங்க? கிளாஸ் எடுக்கிறத கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க கவனிக்கிற மாதிரி தெரியல. விருப்பம் இருந்தா கிளாஸ் உள்ள இருங்க, இல்லைன்னா எழுந்து வெளியே போங்க என்று அவன் இந்த முறை கோபமாகவே கூறிவிட, அதில் முணுக்கென்று அவள் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்று அவள் மெல்லிய குரலில் கூற, டோன்ட் டூ திஸ் அகைன். அடுத்த தடவை இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கிளாஸ்க்கு வெளியே தான் நிற்க வேண்டியதாக இருக்கும். சிட் டவுன் என்று அவன் மீண்டும் கோபமாக கூற, அழுகையை அடக்கி கொண்டு அமர்ந்து விட்டாள் மங்கை. சிறிது நேரத்தில் அவன் வகுப்பு முடிந்துவிடவே மாணவர்கள் அனைவரிடமிருந்து விடை பெற்று வேகமாக அங்கிருந்து வெளியேறியவன் ஜன்னல் அருகே நின்று திரௌபதியை பார்க்க, அவளோ கண்களில் வழியும் கண்ணீரை துடைப்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அதில் அவன் மனம் கஷ்டப்பட்டாலும், கிளாஸ் எடுக்கும்போது இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும், கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் இப்படியே இருந்தால் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு தான் ஆளாகணும் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். மதிய உணவின் பொழுது அவள் தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு வந்து அங்கிருந்த மரத்தடியில் அமர்ந்துவிட, அவள் முன்பு வந்து நின்றான் தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் இரு கரங்களையும் நுழைத்தவாறு சாணக்கியன். அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் முகம் ஒரு நொடி அவனை கண்டு பிரகாசமானாலும் அடுத்த நொடி அவன் தன்னை காலையில் திட்டியதை எண்ணி முகம் சுருங்கிவிட்டது அவளுக்கு. அதை உணர்ந்தவன் அவள் எதிரே அமர, அவளோ முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு லஞ்ச் பாக்ஸை ஓபன் செய்து அதிலிருந்த உணவை உண்ண துவங்கிவிட்டாள். திரௌபதியின் ஒவ்வொரு செயல்களையும் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சாணக்கியனுக்கு அவளை கண்டு சிரிப்புதான் வந்தது. என்ன திரௌபதி, என் மேல கோபமா இருக்கியா என்று வேண்டுமென்றே அவளிடம் அவன் வம்பிழுக்க, அதில் விடைகளை உருட்டி அவனை முறைத்த திரௌபதி, ஆனாலும் நீ ரொம்ப அநியாயம் பண்ற மாமா, உனக்கு ரொம்ப திமிர் அதிகமாயிடுச்சு என்றாள் கோபமாக. அவள் கூறியதை கேட்டு இந்த முறை வாய் விட்டே சிரிக்க ஆரம்பித்து விட்டான் சாணக்கியன். எனக்கு திமிர் ஜாஸ்தின்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சோ இப்படி சொல்றியே
என்று அவன் மீண்டும் விளையாட்டாக அவளிடம் கூற, காலையில் எதுக்கு நீ அப்படி கிளாஸ்ல கத்துன? நான் நீ கிளாஸ் எடுக்கிற ஸ்டைலை தான் கவனிச்சிட்டு இருந்தேன். இதில் என்ன தப்பு இருக்கு என்று அவள் குழந்தைத்தனமாக வினவ, அவள் கூறியதை கேட்டு விழிகளை அவளை உருட்டி முறைத்த சாணக்கியன், என்ன லூசு மாதிரி பேசுற? கிளாஸை கவனின்னு சொன்னா நீ என்ன கவனிக்கிறேன்னு சொல்ற? நீ காலேஜுக்கு படிக்க தான் வந்திருக்க திரௌபதி, என்னை ரசிக்கிறது கிடையாது என்று அவன் வெளிப்படையாகவே கூறிவிட, அதை நாக்கை கடுத்து கொண்டு தலைகுனிந்து கொண்டால் தன் குட்டு வெளிப்பட்டு விட்டது என்ற எண்ணத்தில் திரௌபதி. என்ன, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே? இனிமே இந்த மாதிரி காலேஜில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. ஒழுங்காக காலேஜுக்கு வந்தோமா படித்தோமான்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு கூட நீ கூட நார்மலாக பேசலாம், பழகலாம். ஆனால் நான் இங்கே இன்னும் உன்னோட மாமா கிடையாதுமா. இங்கே நான் ஒரு ப்ரொஃபஸர், நீ என்னோட ஸ்டூடெண்ட், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று அவன் சற்று அதட்டலுடன் கூற, போதும், ரொம்ப மிரட்டாத. நான் உன்னோட சொந்தக்கார பொண்ணுன்னு உங்ககிட்ட எந்த எக்ஸ்கியூஸையும் எதிர்பார்க்கறது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் உன்னை வீட்டில் என்னோட மாமாவை மட்டும்தான் பார்ப்பேன். அப்படி ஒரு வேளை உன்னை வீட்லேயே நான் ப்ரொஃபஸராக பார்த்துருந்தா நீ காலேஜில் எனக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு கொஷின் கொடுக்குறியே, அதை வீட்லேயே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே படிச்சுட்டு வந்து நான் இங்கே நல்லா எக்ஸாம் எழுதுவேன். இந்த மாதிரி ஒன்றும் உண்மையாக கஷ்டப்பட்டு படித்து கம்மி மார்க் எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை என்று அவள் வீம்பாக கூற, படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஓப்பி அடிச்சுட்டு இப்படியெல்லாம் கதை சொல்றியா நீ என்றான் சாணக்கியன் அவளை முறைத்தவாறு. அதில் மீண்டும் தன்னை அவன் அறிந்து கொண்டானே என்று தலையை குனிந்து கொண்டால் குறும்பாக பெண்ணவள். லிசன் திரௌபதி, நான் சொல்கிறது நல்லா உன் மனசில் ஏற்றிக்கோ. உனக்கு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணுங்கிறது ஆசை. ஆனால் மாமா உன்னை வேணும்னே அவரோட விருப்பத்துக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து விட்டுட்டாரு. ஆனால் நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படியாவது நீ படித்து பாஸ் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் நான் உன்னை பிஜி டிகிரி உனக்கு எது பிடிக்குதோ அதை படிக்க வைக்கிறேன் என்று சாணக்கியன் அவளிடம் கூற, அப்போ கூட எப்படி மாமா இதுக்கப்புறம் நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்க முடியும்? அது கஷ்டம்ல, முடியாது தானே என்று அவள் சோகமாக கூற, சரி அப்படின்னா நீ அந்த டிகிரி படிக்க வேணாம். உனக்கு பிடிச்ச மாதிரி அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை படி. அது மூலமாக கிடைக்கிற சர்டிஃபிகேட் வச்சு உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு என்று சாணக்கியன் அவளிடம் கூற, அதுக்கு அப்பா விடணுமே என்றால் கவலையாக திரௌபதி. இன்னும் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டே இருக்காத, புரியுதா? அவரும் உனக்கு செல்லம் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் செல்லம் கொடுக்குறாரு. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயத்துலையும் கண்டிப்பாக தான் இருக்காரு. அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் பண்ண ஒரே தப்பு படிப்பு விஷயத்தில் அவர் விருப்பத்துக்கும் நாட்டி படைச்சது தான். அது எனக்கே பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்ணுறது? காலேஜ் சேர்ந்து 2 வருஷம் முடிஞ்சு போக போகுது. இன்னும் 1 வருஷம்தான். எப்படியாவது பல்ல கழிச்சிட்டு டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு திங்க் பண்ண திரௌபதி என்று அவன் கூற, விடுமாமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல டிகிரி முடிச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என் விருப்பத்துக்கு நான் இருக்கலாம். ஏன்னா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே உன் வீட்டுக்கு வந்துடுவேன்ல என்று திரௌபதி குழந்தைத்தனமாக கூற, அவள் கூறியதை கேட்டு அவளை விழிகளை உருட்டி முறைத்தான் ஆயுஷ்வேத சாணக்கியன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 3. விடுமாமா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் என் விருப்பப்படி தான் உன் வீட்டில் வந்து நான் இருக்க போகிறேன். அப்புறம் எனக்கு என்ன கவலை என்று திரௌபதி கூற, அதை கேட்டு விழிகளை உருட்டி அவளை முறைத்தான் சாணக்கியன். இந்த மாதிரி தான் பேசாதான்னு சொல்கிறேன். பின்னாடி நடக்க போகிறத பற்றி கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சாதான் என்ன? கொஞ்சம் முன்னையோசோட இருந்தால் அது நம்மளுக்கு தானே நல்லது என்று சாணக்கியன் கூற, மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு அதையே பேசிக்கிட்டு இருக்காத. லஞ்ச் டைமே முடிஞ்சிடும் போல. நீ இன்னொன்னோட சொற்பொழிவை நிறுத்தலை. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் நாளைக்கு தான் சாப்பிட்டு முடிப்பேன். என்னை கொஞ்சம் சாப்பிட விட என்று வேகமாக உணவை உண்ண துவங்கியவள் திடீரென்று உண்ணுவதை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்து, நீ சாப்பிட்டியா என்றாள் விழிகளை சுருக்கி. ஐயோ அம்மா, ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்ட. கண்ணு முன்னாடி ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு இப்படி இந்த கட்டு கட்டுற, உனக்கெல்லாம் வயிறு வலிக்காதா என்று அவன் அவளை பொய்யாக முறைத்த வண்ணம் வினவ, கண்ணு வைக்காத மாமா, அப்புறம் உண்மையாகவே எனக்கு வயிறு வலி வந்துட போகுது. நீ சாப்பிட்டு இருப்பேன்னு நினச்சேன், இப்போ தான் கேட்கணும்னு தோணுச்சு.
இன்னும் சாப்பிடாம என்ன பண்ற? போய் சீக்கிரம் சாப்பிடு, லஞ்ச் டைம் முடிய போகுது பாரு என்று உணவை வாயில் அடக்கிக் கொண்டே அவள் கூற, அடியே குந்தாணி, கொஞ்சமாவது எனக்கு கொடுடி. நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போய் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து அதுக்கப்புறம் தான் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ணும். ஒரு 2 வாய் சாப்பாடு கொடுவேன், ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் என்று அவன் வேண்டுமென்றே அவளை வம்பு இழுக்க, அதில் உதட்டை சுழித்து அவனுக்கு ஒழுங்கு காட்டியவள் அவன் வாயில் எவ்வித சங்கோஜமும் இன்றி தானே உணவை திணித்தாள் தன் கரங்களால். அவள் ஊட்டிய உணவை வாங்கி கொண்டவன், வாவ், சூப்பரா இருக்கு, சாப்பாடு யார் ரெடி பண்ணது என்றான் புருவமுயர்த்தி. வேற யாரு? நான் தான். எனக்கான லஞ்ச் எப்பயும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவேன்னு உனக்கு தெரியாதா? என்னமோ தெரியாத மாதிரி புதுசாக கேட்குற என்று அவள் கூற, தெரியும், இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா இவ்வளோ நல்ல சாப்பாடை நீ சமைச்சிருக்க மாட்டியே, அதனால தான் கேட்டேன் என்று மீண்டும் அவன் அவளை வம்பிழுக்க, லூசு மாமா, நான் நல்லா சமைப்பேன்னு உனக்கு தெரியும் தானே, வேணும்னே நான் வம்புக்கு இழுக்கிற என்று அவள் விழிகளை சுருக்கி அவனிடம் கோபமாக பேச, போதும் போதும், கதை பேசாம சீக்கிரம் ஊட்டி விடுடி, பசிக்குது எனக்கு என்று மீண்டும் வாயை திறந்தான் அதன். அதில் வாயிற்குள் அவனை செல்லமாய் திட்டி முணுமுணுத்தவாறே உணவை அவனுக்கு ஊட்டத் தொடங்கினாள் திரௌபதி. மாலை கல்லூரி முடிந்து தன் வீட்டிற்கு காரில் வந்து இறங்கிய திரௌபதி வீட்டிற்குள் நுழைய அவளை வரவேற்பதற்காக ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து தொழில்துறை நண்பர் ஒருவிடம் பேசிக் கொண்டிருந்தார் திரௌபதியின் தந்தை தேவேந்திரன். அவரை கண்டவுடன் உதட்டில் தவழ்ந்த புன்னகையுடன் அவரை நெருங்கியவள், குட் ஈவினிங் அப்பா என்று மகிழ்ச்சியாக ஓடி சென்று அவரை கழுத்தோடு கட்டிக்கொண்டு கத்தினாள். அதில் தன் மகளை தானும் அணைத்துக் கொண்ட தேவேந்திரன், வாடா, என்னாச்சு? இன்னைக்கு காலேஜ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு போல. ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணிட்டு வரியா என்று அவர் கேட்க, இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில சப்ஜெக்டில் டவுட் இருந்தது, அது எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இது ரொம்ப அதிசயமாச்சே என்று அவள் அவரை பார்த்து குறும்புடன் வினவ, அதில் தன் மகளின் தலையை கலைத்துவிட்ட தேவேந்திரன், இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு போகலான்னு நினச்சேன். அதனால தான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன் என்று அவர் கூற, அதில் முகம் சுருக்கியவள், அப்போ திரும்பி இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவீங்களா என்றால் சோகமாக. என்ன ஆச்சு என் பாப்பாக்கு, ஏன் இவ்வளோ சோகமாயிட்டீங்க என்று கனிவுடன் தேவேந்திரன் அவளிடம் கேட்க, இல்லைப்பா, இன்னைக்கு நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கல்ல, அதனால் உங்கள் கூட இங்கேருந்து வெளியே போயிட்டு உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்போ திரும்பியும் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்கிறீங்க என்று அவள் சோகமாக கூற, முக்கியமான மீட்டிங்டா, அப்படியே விட முடியாது. நாளைக்கு வேணா அப்போ ஒன்று வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் என்று தேவேந்திரன் பதிலுக்கு கூற, இதையே தான் ஒரு வாரமாக சொல்கிறீங்க. போன வாரத்துலேயே என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். இதே ரீசனை தான் அப்பவும் சொன்னீங்க. இன்னைக்கு கேட்டதுக்கும் இப்படி தான் சொல்கிறீங்க. போங்கப்பா, நான் உங்களை நம்பவே மாட்டேன் என்று அவள் சினுங்க, அப்பா ப்ராமிஸாக நாளைக்கு உன்னை வெளியே கூட்டிகிட்டு போவேன், சரியா? இப்போ நான் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகணும். அதனால் நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்புறேன். நீயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு படிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் படி, இல்லைனா டிவி பாரு என்று அவர் கூற, ஆமாம், இது ரெண்டுத்தையும் தவிர வேற என்னத்தை தான் நான் பண்ணுறேன், போங்க என்று கூறிவிட்டு வேகமாக படிகளில் ஏறினாள் தன் அறைக்கு செல்வதற்காக திரௌபதி. செல்லும் தன் மகளை கனிவு பொங்கும் கண்களுடன் பார்த்த தேவேந்திரனுக்கு பல வருடங்களுக்கு முன்பு தான் செய்த கொடுமையான விஷயம் ஒன்று கண்களுக்கு முன்வன் செல்ல, அதில் அவர் முகம் சட்டென இறுக்கம் கொண்டது. தன் மகளை ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் அவருக்கு அந்த ஒரு விடயம்தான் ஞாபகத்திற்கு வருகிறது. முயன்றும் அதை ஞாபகத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்று அவர் நினைத்தாலும் அவரையே அறியாமல் அந்த சிந்தனை அவருக்குள் வந்து விடுகிறது. தான் செய்த தவறு பின்னாளில் தன் மகளுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்படுத்துமோ என்று ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள் துடித்துக் கொண்டிருக்கிறார் தேவேந்திரன். அதை வேறு யாரும் அறிய வாய்ப்பில்லை. சிறிது நேரத்தில் கீழே வந்தவள் கிச்சனுக்கு சென்று தன் தந்தைக்கும் தனக்கும் தேநீரை தயாரித்து ஹாலுக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு வர, இப்பொழுது பக்கா பிசினஸ் மேனாக தயாராகி கீழே இறங்கி வந்தார் தேவேந்திரன். ஹாலுக்கு வந்தவரை தடுத்து நிறுத்தியவள்,
நில்லுங்க, இதை குடிச்சிட்டு கிளம்புங்க. எதுக்கு தான் இவ்வளோ வேகமாக ஆஃபீஸ்னு ஓடுறீங்கன்னு ஒன்றும் புரியல. எனக்காக தானேப்பா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் சம்பாதிச்ச வரைக்கும் போதும்னு நானே சொன்னாலும் நீங்கள் ஏன்பா கேட்க மாட்டேங்கிறீங்க என்று அவரை அங்கிருந்த சோஃபாவில் தோள் பிடித்து அமர வைத்தவாறு திரௌபதி கூற, இது எனக்கு ரத்தத்திலே ஊறி போன விஷயம் மாதிரி ஆகிடுச்சுடா. இப்போ நம்ம கிட்ட அளவுக்கு மீறி பணம் இருந்தாலும் நான் அந்த பணத்துக்காக பண்ணலையே. எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு, அதை சடனாக விட முடியல, என்ன பண்ணுறது என்று அவர் சகஜமாக பேச, அந்நேரம் சரியாக வீட்டுக்குள் வருகை தந்திருந்தார் ஒரு பெண்மணி. வரும்பொழுதே அண்ணா என்று பாசம் ஒழுகும் குரலில் அழைத்து கொண்டே அவர் வீட்டிற்குள் வர, அவர் குரலை கேட்டவுடன் அவ்வளவு நேரம் சிரித்த முகமாய் இருந்த திரௌபதியின் முகம் நொடியில் மாறிவிட்டது. அதை உணர்ந்து கொண்ட தேவேந்திரனுக்கு வீட்டிற்கு வருகை தந்திருந்த தன் தங்கையை எண்ணி ஒரு நிமிடம் கவலையாகத்தான் ஆனது. ஏனெனில் வந்திருப்பவர் திரௌபதியின் மனதை எப்போது நோகடிப்பார் என்று தெரியாதே. அவர் வனஜா, தேவேந்திரனின் உடன் பிறந்த தங்கை. வீட்டிற்கு வந்திருப்பவர் அர்தான். திரௌபதி பிறந்தவுடன் அடுத்த சில மணி நேரங்களில் அதீத இரத்தப்போக்கு காரணமாக இறந்துவிட்டார் திரௌபதியை ஈன்றெடுத்த தாய் ரேகா. அவர் இறந்த பின்பு தேவேந்திரன் தான் தன் ஒற்றை மகளை கண்ணும் கருத்துமாக வளர்க்க துவங்கினார். பச்சை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு மனைவியின்றி அவர் வாடும் சமயங்களில் எல்லாம் வனஜா அவருக்கு ஆதரவாக ஒன்றும் இல்லை. அந்த பிஞ்சு குழந்தையை தான் கரித்து கொண்டிருப்பார். அண்ணா, இந்த சனியன் எங்கேயாவது ஆசிரமத்தில் விட்டுட்டு வா. இது பிறந்த நேரம் தான் அண்ணி இறந்து போயிட்டாங்க. இது ராசி கெட்டது அண்ணா, இது நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். நான் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ அந்த வாழ்க்கையை வாழப்பாரு. இந்த குழந்தை உன் கூட இருந்தா இன்னும் தான் கஷ்டம் அதிகமாகும்னு எனக்கு தோணுது என்று பிறந்த பச்சை மண்ணை அப்பொழுதே கேவலமாக வசைப்பாடினார் வனஜா. அவர் கூறியதை கேட்டு வெகுண்டெழுந்த தேவேந்திரன், இதற்கு மேல் என் மகளை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசினால் நடப்பதே வேறு என்று ஆக்ரோஷமாக அவரை மிடற்றிவிட, தன் அண்ணனின் அந்த கோப அவதாரத்தை கண்டு அப்பொழுது அடங்கிவிட்டார் வனஜா. ஆனால் முழுதாக அவர் அடங்கவில்லை. ஒரு சில நேரங்களில் என்று கூறுவதை விடவே அடிக்கடி தன் அண்ணனின் மகளை நோகடித்துக் கொண்டுதான் இருப்பார் வனஜா. ஏனோ அவருக்கு திரௌபதியை கொஞ்சமும் பிடிக்காது. பிறந்தவுடன் ஒரு உயிரை காவு வாங்கிவிட்டாள் என்ற எண்ணத்துடன் தான் இப்பொழுது வரை இருக்கிறார் வனஜா திரௌபதியை பற்றி எண்ணிக்கொண்டு. அதனால்தான் அவளை ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் அவள் மனதை நோகடிப்பார். எப்பொழுது கூட வீட்டிற்கு வந்திருக்கும் தன் தங்கை நிச்சயம் தன் மகளின் மனதை நோகடிப்பார் என்பதை உணர்ந்த தேவேந்திரன், அம்மாடி, நீ மேல ரூமுக்கு போடா என்றார் தன் மகளான திரௌபதியிடம். அதை அங்கு வந்த வனஜாவும் கேட்டுவிட்டார். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.